தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமிகளை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 22ஆம் நாள் 5/5/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும். நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் நல்லபடியாக நிறைவேற வேண்டும் என்று இறையருளை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள், குல தெய்வங்கள், பாரம்பரிய தெய்வங்களை எல்லாம் பிரார்த்தனை செய்து பெற்றோர்கள், தாத்தா பாட்டி, அத்தை மாமா போன்ற வயதிலே மூத்தவர்கள், பெரியோர்கள், நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள், குருவானவர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. இன்று அஷ்டமி நவமி சேர்ந்த நாள். எந்த சுப காரியங்களும் தவிர்த்து கொள்ள வேண்டும். பகல் பொழுது வரையிலே 12:38 வரையிலே அஷ்டமி திதி, அதன் மேல் நவமி, அஷ்டமி நவமியும் சேர்ந்த நாள். சுப காரியங்கள் பொதுவாக தவித்து கொள்ளுவது, இறை வழிபாடு ஈடுபடுவது. இப்பொழுது இந்த கத்திரி வெயில் காண்டாபனம் என்கின்ற அக்னி நாள் நேற்றைய தினம் ஆரம்பமானது. இந்த அக்னி நாள் காலத்தில், இந்த காண்டாபன காலத்திலே நாம் முடிந்த வரையிலே ஏனையோருக்கு தர்மங்கள் செய்கின்ற வகையிலே நீர்மோர் தானம் செய்யலாம். தண்ணீர் பந்தல் வைத்து தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கலாம். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, சகல ஜீவராசிகளுக்கும், ஆடு மாடு போன்ற வாயில்லாத ஜீவன்களுக்கும் நாம் இந்த காண்டாவன காலத்திலே, இப்போ நமக்கு வெயில் அதிகமாக இருக்கிறது, தாங்க முடியவில்லை என்றால் நாம் பிறரிடத்திலே கேட்டாவது வாங்கலாம். இந்த வாயில்லாத ஜீவன்கள் யார்கிட்டையும் கேட்க முடியாது. இந்த காலத்திலே நீர் தேங்கி நிற்கின்ற இடங்களிலே கூட தண்ணீர் வற்றி இருக்கும். எனவே இந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு அவரவர் முன்னைய காலத்திலே எல்லாம் இந்த வீட்டு வாசலிலே ஒரு வாளியிலே தண்ணீர் வைத்து கொள்வார்கள். அதில் தெருவிலே போகின்ற வருகின்ற பசுக்கள், ஆடு மாடுகள் எல்லாம் தண்ணீர் குடித்துட்டு போவதற்கு. அவ்வாறு முடிந்தவர்கள் நாம் அந்த வாயில்லாத ஜீவன்களுக்கும் தண்ணீர் கொடுப்பதற்கு சிறந்த காலம் இந்த கத்திரி வெயில் என்கின்ற அக்னி நாள் காலம். அவ்வாறு இந்த நாட்களிலே நாம் இவ்வாறு நம்மால் முடிந்த தான தர்மங்களை செய்கின்ற பொழுது இவையெல்லாம் நமக்கு ஒரு சிறப்பை தருகின்ற வகையிலே, ஒரு வாயில்லாத ஜீவன், இது ஒரு தர்மம். இதைத்தான் திருமூலர் அழகா சொன்னார். யாவர்க்குமாம் பசுவினுக்கு ஓர் வாயுரை. இந்த தர்மம் செய்வதற்கு மிகவும் எளிமையும் சிறப்பும் கொண்டது. இந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு நாம் ஒருபடி உணவை கொடுப்பது, தாகத்துக்கு தண்ணீரை கொடுப்பது, இதுவும் ஒரு தர்மம். இது காசு பணம் செலவில்லாதது. வீட்டிலே கிணத்திலே உள்ள தண்ணீரை அல்லது பைப்பிலே வருகின்ற தண்ணீரை பிடித்து ஒரு பாத்திரத்திலே கொண்டு போய் வைத்தால் அது ஒரு பெரிய தர்மமாகிறதாம். 5% செலவில்லாமல் நாம் செய்கின்ற தர்மம். இந்த தர்மம் தலை காக்கும், தக்க தருணத்தில் உயிர் காக்கக்கூடியது. இந்த தர்ம சிந்தனைகள் நமக்கும் வர வேண்டும். அதேபோல் எதிர்கால சந்ததி பிள்ளைகளுக்கு இவற்றை நாம் பழக்கி கொள்ள வேண்டும். பிள்ளைகளை இவ்வாறு சொல்ல வேண்டும். இந்த வெயில் காலத்திலே இந்த ஆடு மாடு பசுக்களுக்கு, வாயில்லா ஜீவன்களுக்கு தண்ணி எடுத்து வையுங்கள்,
காலை மாலை வேளையிலே தண்ணீர் அதிலே வைத்தால் அது ஒரு தர்மமாகிறது என்ற நல்ல சிந்தனையெல்லாம் நமக்கு வருகின்ற பொழுதிலும் வாழ்வில் உயர்வுகள் பெறுகின்ற வகையில் அமைந்திருக்கின்றதாகிய இந்த சிறப்பான நாட்களிலே இந்த கத்திரி வெயில் காண்டாவனம் என்று போற்றுகின்ற அக்னி நாளிலே நாமும் இந்த சிறந்த தர்ம காரியங்களில் ஈடுபட்டு இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களான் சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எழுத்தாளர் ஜான் பாவல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு குருவானவர் பல நூல்களை எழுதியிருக்கின்றார். அவருடைய ஒரு நூலின் பெயர் ஹாப்பினஸ் இஸ் அன் இன்சைட் ஜாப். மகிழ்ச்சி என்பது உனக்குள்ளே இருக்கின்ற ஒரு விடயமாகும். இவ்வாறு அவர் கூறுகின்ற பொழுது, மனிதர்கள் எல்லோரும் விரும்பி தேடுகின்ற மகிழ்ச்சி, இந்த மகிழ்ச்சியை எங்கு நான் அனுபவிக்க முடியும், எப்படி அதை தேடி கண்டுபிடிக்க முடியும் என்று ஒவ்வொருவரும் இயங்குகின்றார்கள். இந்த மகிழ்ச்சியினுடைய வடிவங்கள் பல. இந்த மகிழ்ச்சியிலே ஒரு சிறிய மகிழ்ச்சி, ஒரு ஐஸ்கிரீமை குடிக்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சி, ஒரு நல்ல செய்தியை கேட்கின்ற பொழுது மகிழ்ச்சி, ஒரு நண்பரை சந்திக்கின்ற பொழுது அது மகிழ்ச்சியான அனுபவமாக இருக்கும். இப்படி மகிழ்ச்சியினுடைய வடிவங்கள் பல. ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலே கிடைக்கின்ற ஒரு மகிழ்ச்சி என்பது ஒரு ஆன்மீக அனுபவமாகும். பர்மனே ஒரு மேலோட்டமான நன்மைகளை, விருப்புக்களை நிறைவேற்றுகின்ற பொழுது, அல்லது சில தேவைகளை நிறைவு செய்கின்ற பொழுது, அல்லது எங்களுடைய திட்டங்கள் நிறைவேறுகின்ற பொழுது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி, அதிலும் பார்க்க கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு கொடுக்க விரும்புகின்ற ஒரு பெரும் கொடை, என் மகிழ்ச்சி உங்களில் இருக்க வேண்டும் என்றும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெற வேண்டும் என்றும் நான் உங்களோடு இருக்கின்ற பொழுது பல அறிவுரைகளை உங்களுக்கு சொல்லித் தருகின்றேன் என்று. இயேசு கூறுகின்ற அறிவுரையிலே அடிப்படையில், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள், அதன் வழியாக உங்களுடைய வாழ்வு மலர்ச்சியை சந்திக்கும், மகிழ்ச்சியை சந்திக்கும் என்று சொல்லுகின்றார். நாங்கள் மகிழ்ந்திருப்பதற்காக ஏனையவர்களை நாங்கள் கவலைக்கு உட்படுத்தக்கூடாது. ஏனையவருடைய கண்ணீரிலே நாங்கள் மகிழ்ச்சி உறக்கூடாது. ஏனையவருடைய அழிவிலே, அவர்களுடைய துன்பத்திலே நாங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடாது. அதனால இந்த மகிழ்ச்சியை நாங்கள் குறுக்கு வழிகளிலே காண விரும்பலாம். எங்களுக்கு தேவையான சில பொருட்களை, சொத்துக்களை, பணத்தை தேடுகின்ற பொழுது, அவற்றை நாங்கள் நிறைவாக பெறுகின்ற பொழுது எங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படலாம். இந்த மகிழ்ச்சி மன நிறைவினாலே எழுகின்றது. ஆனால் கொடுப்பதில் தான் ஏராளமான மகிழ்ச்சி எங்களுக்கு கிடைக்கின்றது என்று இயேசு கூறுகின்றார். நாங்கள் பெறுவதிலும் பார்க்க கொடுப்பதிலே மகிழ்ச்சி. இந்த கொடுப்பதில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி இரட்டிப்பாக இருக்கின்றது. எங்களுடைய பாவ வாழ்க்கையிலே இருந்து, எங்களுடைய குறைபாடுள்ள வாழ்க்கையிலே இருந்து, தீமையான செயல்களிலே இருந்து நாங்கள் விடுதலை பெறுகின்ற பொழுது உண்மையான மகிழ்ச்சி எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே பிறக்கின்றது. அதனால் இது ஒரு ஆன்மீக அனுபவமாகும். இறைவனை நாங்கள் எவ்வளவு தூரம் அன்பு செய்ய விளைகின்றோமோ, அவருடைய அன்புக்கு நாங்கள் அடிபணிகின்றோமோ, அந்த தூய்மையான அன்பை பகிர்ந்து அளிப்பதற்கு கள்ளம் கபடம் இல்லாத அன்பால் மற்றவர்களை அன்பு செய்ய விளைகின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய உள்ளத்திலே அமைதி கிடைக்கும்.
உண்ணாவிட்டாலும் உறங்காவிட்டாலும் எங்களுடைய உள்ளத்திலே ஒரு திருப்தி உணர்வு பிறப்பதற்கு காரணம், நான் அவற்றை அடுத்தவர்களை மகிழ்விப்பதற்காக தியாகம் செய்கின்றேன். அப்படிப்பட்ட எங்களுடைய ஒரு அடுத்திருப்பவர்களை அன்பு செய்கின்ற வாழ்வு எங்களுடைய வாழ்வாக மலருகின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் மகிழ்ச்சி இருக்கும். அதனாலே இந்த முழு உலகத்தையும் நாங்கள் மாற்றி எங்களுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை கொண்டு வர தேடுவதிலும் பார்க்க, எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் எப்படிப்பட்ட மனமாற்றங்களை கொண்டு வர முடியும்? இந்த ஊதாரி மகன் என்று சொல்லப்படுகின்ற உவமையிலே அவன் திரும்பி வருகின்ற பொழுது அங்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சி ஒரு விண்ணகத்திலே ஏற்படுகின்ற ஒரு மகிழ்ச்சி ஆக சொல்லப்படுகின்றது. ஒருவருடைய மனம் மாறுகின்ற பொழுது, அதாவது பிழையிலிருந்து நன்மைக்கு அவர் மாறுகின்ற பொழுது, பொய்மையிலே இருந்து மெய்மைக்கு மாறுகின்ற பொழுது, இருளில் இருந்து ஒளிக்கு மாறுகின்ற பொழுது வாழ்க்கையிலே ஒரு ஆன்மீக ரீதியான மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை இயேசு தர விரும்புகின்றார், உங்கள் ஒவ்வொருவருக்கும் தர விரும்புகின்றார். நீங்கள் பொருளாதார ரீதியாகவோ சமூக ரீதியாகவோ அல்லது வெவ்வேறு காரணங்களினாலே இந்த மகிழ்ச்சியை இழந்திருந்தாலும், இயேசு தருகின்ற மகிழ்ச்சி நாங்கள் அன்புள்ளவர்களாக எங்களை உருவாக்குகின்ற பொழுது, தாராள சிந்தை உள்ளவர்களாக உருவாக்குகின்ற பொழுது, எங்களிடம் இருக்கின்றவற்றை பொருட்கள் சொத்துக்கள் மட்டுமல்ல, எங்களிடம் இருக்கின்ற நன்மைத்தனங்களை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்திலே நிச்சயமாக மகிழ்ச்சி பிறக்கும். அத்தகைய நிரந்தரமான ஆன்மீக மகிழ்ச்சியை நீங்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டும் என்று இந்த நாளிலே உங்கள் அனைவருக்காகவும் நான் பிரார்த்தித்து நிற்கின்றேன். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, எம்முடைய இஸ்லாம் மதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அல்குர்ஆனிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான உண்மைகள், அதிகமான உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு உண்மையான ஒரு அத்தாட்சியான ஒரு சம்பவம், நாம் எல்லோரும் இந்த ஃபிரௌனுடைய சடலத்தை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஃபிரௌனுடைய சடலம், அதனுடைய வரலாற்று பின்னணி, அதில் இருக்கக்கூடிய அல்குர்ஆனிய விஞ்ஞானிய உண்மை, இதை பற்றி எம்முடைய சமூகம் அதை போன்று மாற்று மத சமூகத்திற்கு நாங்கள் எத்தி வைக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. அதாவது 1848ஆம் ஆண்டு செங்கடல் ஓரத்திலே ஒரு சடலத்தை கண்டெடுக்கின்றார்கள். இந்த சடலம் அதை போன்று இந்த செங்கடல் எகிப்திய அரசாங்கத்திற்கு சொந்தமாக இருப்பதால் அந்த எகிப்திய அரசாங்கம் அந்த சடலத்தை எகிப்திலே பிரபல்யமாக இருக்கக்கூடிய கெய்ரோ மியூசியம் என்று சொல்லக்கூடிய அந்த நூதன சாலையிலே அந்த சடலத்தை அப்படியே கொண்டு போய் ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய விஞ்ஞானிகள் ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றார்கள். அதிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனுடைய சடலமாக இருக்கலாம் என்ற கேள்விக்குறியோடு அந்த ஆய்வை முடித்து விட்டார்கள். முழு உலகிற்கும் அறிவிக்கவில்லை. அந்த எகிப்து நாட்டிற்கு மாத்திரம் அறிவித்துவிட்டு அப்படியே விட்டுவிட்டார்கள். அந்த சடலத்தை அப்படியே கெய்ரோ மியூசியத்திலே மக்களுடைய பார்வைக்காகவும் வைத்து விட்டார்கள். ஆனால் 120 வருடங்களின் பின்னால் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த மேரிஸ் புக்கைல் என்று சொல்லக்கூடிய ஒரு உடற்கூறு அறிஞர், இவருடைய பணி, இவருடைய படிப்பு உடற்கூறுகளை பற்றி, உடல் உறுப்புகளை பற்றி ஆராயக்கூடிய ஒரு படிப்பை முடித்துவிட்டு வெளியே வந்த ஒரு மனிதர். இந்த மனிதர் கேள்விப்படுகின்றார், எகிப்திலே கெய்ரோ மியூசியத்திலே இப்படி ஒரு சடலம், பழமை வாய்ந்த ஒரு சடலம், பல 100 வருடங்களாக சடலம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, இதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய நண்பர்கள் கூறியவுடன் இந்த மேரிஸ் புக்கைல் தன்னுடைய நண்பர்களோடு ஒரு சுற்றுலாவை மேற்கொள்கின்றார். அங்கே போய் அந்த கெய்ரோ மியூசியத்திலே பார்க்கின்றார். அந்த சடலம் அப்படியே இருக்கின்றது. எந்த ஒரு பழுதும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த சடலம் அப்படியே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை கண்டு இந்த மேரிஸ் புக்கைல் இதை பற்றி சரியான முடிவு கிடைக்கப்பெறவில்லை, இதை பற்றி இந்த சடலத்தை பற்றி சரியான ஆய்வு அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்று தெரிந்தவுடன் அங்கே இருந்த எகிப்திய அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார்.
இந்த சடலத்தை என்னுடைய நாட்டிற்கு தாருங்கள், நான் இந்த சடலத்தை பற்றி ஆய்வு செய்துவிட்டு அதே போன்று இந்த சடலத்தினுடைய ஆய்வை உங்களுடைய நாட்டிற்கு நான் தருகின்றேன், இந்த சடலத்தையும் இந்த சடலத்திற்கான ஆய்வு பின்னணியை உங்களிடத்திலே ஒப்படைக்கின்றேன், இந்த சடலத்தை என்னிடம் தாருங்கள் என்று ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். அந்த நேரம் எகிப்திய அரசாங்கம் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்கின்றது. அந்த காலத்திலே பிரான்சிலே ஜனாதிபதியாக இருந்த பிரான்சிஸ்கோ மித்ரன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜனாதிபதியுடைய தலைமையிலே இந்த சடலத்தை ஒப்படைக்கின்றார்கள். சடலத்தை ஒப்படைத்தவுடன் இந்த மேரிஸ் புகையில் தன்னுடைய பிரான்ஸ் நாட்டிற்கு அந்த சடலத்தை அப்படியே கொண்டு வருகின்றார். கொண்டு வந்தவுடன் தன்னுடைய லேபிலே தன்னுடைய ஆய்வறையிலே வைத்து ஆய்வு செய்கின்றார். ஆய்வு செய்தவுடன் பார்க்கின்றார், இந்த சடலம் முழுவதும் உப்பு படலங்கள் நிறைந்திருக்கின்றது, உவராக இருக்கின்றது. உடனே இந்த மேரிஸ் புக்கையில் யோசிக்கின்றார், இந்த சடலத்தை பற்றி எமக்கு முன்னால் இருந்த வேதங்களில் ஏதாவது கூறப்பட்டிருக்கின்றதா, முன்னைய வேதங்களில் ஏதாவது கூறப்பட்டிருக்கின்றதா என்பதை ஆய்வு செய்ய முனைகின்றார். அந்த காலத்திலே பைபிளில் இருந்த 2 வகை இருக்கின்றது. புதிய நியூ டெஸ்ட்மெண்ட், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு என்று இருக்கின்றது. முதலாவதாக பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றார், ஆய்வு செய்கின்றார். அதிலே ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்றதோடு அந்த வசனம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் என்ன ஆவான், அந்த சடலம் பாதுகாக்கப்படுமா இல்லையா என்று எந்த ஒரு தகவலும் அந்த இடத்திலே இல்லை. உடனே புதிய ஏற்பாட்டை கொண்டு வர சொல்கின்றார். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்றார், அதிலும் அதே வசனம்தான் இருக்கின்றது. ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்றதோடு அந்த வசனம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் அந்த சடலம் பாதுகாக்கப்படுமா, இந்த ஃபிரௌன் பாதுகாக்கப்படுவானா இல்லையா என்று எந்த ஒரு தகவலும் அதிலே இல்லை. அந்த நேரம் இந்த மேரிஸ் புக்கருடைய ஆய்வறையில் இருந்த ஒரு முஸ்லீம் வாலிபர், அவருடைய நண்பர் சொல்கின்றார், அல் குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கின்றது, அதாவது ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா வ இன்ன கஸீரன் மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன். இந்த அரபு வார்த்தையை கேட்டவுடன் மேரிஸ் புக்கையில் அரபு தெரிந்தவர் திகைத்து போகின்றார், ஆச்சரியப்படுகின்றார். இப்படி ஒரு வசனம் அல் குர்ஆனிலே இருக்கின்றதா, கொண்டு வாருங்கள் அல் குர்ஆனை. அல் குர்ஆனை கொண்டு வருகின்றார்கள். பார்க்கின்றார்கள், அப்படியே அந்த வசனம் இருக்கின்றது. என்ன வசனம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிரௌனை கடலிலே மூழ்கடிக்கக்கூடிய நேரம் ஃபிரௌனை பார்த்து சொன்ன அந்த வசனம், ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக, இன்றைய தினம் உம்முடைய உடம்பை இந்த கடலிலே நாங்கள் மூழ்கடித்து லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா, உனக்கு பின்னால் ஒரு சமூகம் வரும், அந்த சமூகத்திற்கு அத்தாட்சியாக ஒரு படிப்பினையாக உம்முடைய உடம்பை நாங்கள் பாதுகாப்போம். இன்ன கஸீரன் மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன், ஆனால் அதிகமான மக்கள் எங்களுடைய அத்தாட்சிகளை புறக்கணித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அந்த வசனத்தை பார்த்தவுடன் மேரிஸ் புக்கையில் தன்னுடைய ஆய்வை முடித்து விடுகின்றார். தன்னுடைய ஃபைலை க்ளோஸ் பண்ணி விடுகின்றார். உடனே வெளியே வருகின்றார். வந்து சொல்கின்றார், மக்களே, நிச்சயமாக சத்தியமாக இது 1200 வருடங்களுக்கு முன்னால் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனுடைய சடலம்தான் முழு உலகத்திற்கும் மறைத்து விடுகின்றார். அன்று முதல் இந்த நிமிடம் வரைக்கும் கெய்ரோ மியூசியத்திலே அந்த சடலம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு பின்னால் மேரிஸ் புக்கையில் இந்த அல் குர்ஆன் முழுவதையும் ஆய்வு செய்கின்றார். ஆய்வு செய்ததன் பின்னால் மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை வெளியிடுகின்றார். உண்மையான விஞ்ஞானத்தை, சத்திய விஞ்ஞானத்தை சொல்லக்கூடியது அல் குர்ஆனா பைபிளா, அதிலே அல் குர்ஆனுடைய மகிமையை, அல் குர்ஆனுடைய அந்த அத்தாட்சியை எங்கேயோ அளவுக்கு உயர்ந்த அளவிற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார். அதன் பின்னால் மேரிஸ் புக்கையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். நாங்கள் யோசிக்க வேண்டும், எம்முடைய சமூகத்திற்கு இந்த ஃபிரௌனுடைய சடலம் அத்தாட்சியாக இருக்கின்றது. ஒரு மனிதர் இறந்துவிட்டால் சில நாட்களின் பின்னால் அவனுடைய உடம்பு பழுதடைந்து எலும்பு கூடுகளாக மாறிவிடும். ஆனால் இறைவன் சொன்ன அந்த அத்தாட்சி, இறைவன் சொன்ன அந்த படிப்பினைக்காக இன்று வரைக்கும் பாதுகாப்பேன் என்று சொன்ன அந்த வாக்கியம் இன்று வரைக்கும் ஒரு விஞ்ஞான உண்மையாக நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். படிப்பினைக்காக அந்த ரஹ்மான் எங்களுக்கு இந்த சடலத்தை இன்று வரைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றான். எனவே நாங்கள் படிப்பினை பெற்று இறைவனை அஞ்சக்கூடிய மக்களாக நாங்கள் மாறுவதற்கு எல்லாம் உள்ள ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் துணை செய்வானாக. வாஹ்ரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.